ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை மும்பை இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஜெராட் கோயிட்சேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ப்ராக்டிஸை நேற்று ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் இப்போ வந்துட்டு எம்ஐ அவங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டா அண்ட் யூடியூப்லையும் வேறு லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெராட் கோயிட்சே பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெராட் கோயிட்சே ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு வரமாட்டார். பட் ஒரு பிஞ்ச் ஹிட்டர் அப்படிங்கிற ரோலை ஈஸியாக ப்ளே பண்ணக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஏன்னா ஜெராட் கோயிட்சே பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காக்காகவே நிறைய டைம் வந்துட்டு பேட்டிங்லேயும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓடிஐ வேர்ல்டு கப்லேயே வந்துட்டு அவருடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத ஒரு சில மேட்சஸில் வந்துட்டு நமக்காக காமிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ ஜெராட் கோயிட்சே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாஸ்ட் ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஜெராட் கோயிட்சேக்கு பேட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஜெராட் கோயிட்சே மாஸ்டர் லெவல் ஆஃப் சிக்ஸஸ் அப்படிங்கிறதுல அடித்து பார்க்க விட்டுருக்காரு. ரொமரியோ ஷெஃபர்ட் வர்சஸ் நம்மளுடைய தலைவன் ஜெராட் கோயிட்சேக்கு தான் இந்த ஒரு பேட்டில் இருந்தது. ஸோ அதில் டோட்டலாக வந்துட்டு 6 போட்டு பொழக்க விட்டு நம்மளுடைய ஜெராட் கோயிட்சே அவருடைய பேட்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிருக்கிறார். ஸோ இப்போ வந்துட்டு ஜெராட் கோயிட்சே சப்போஸ் வந்துட்டு பிரைமரி 11 இடம் பிடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஸோ அவங்களுக்கு லோயர் டவுன் ஆர்டர் வரைக்கும் பேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய பெருமூச்சு அவங்க கிட்ட இருந்து வரும். ஸோ காரணம் வந்து ஜெராட் கோயிட்சே ஒரு ஸ்லாட்டில் 9, 10, 11 இந்த ஏதாவது ஒரு பொசிஷனில் தான் இருப்பார். ஸோ மேட்ச் வந்து ஒரு சேசிங் அந்த மாதிரியான டைம்லையோ இல்லை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே பேட்டிங் பண்ணுறனாலும் ஒரு 10 to 20 ரன்ஸ் வந்துட்டு அவரால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுது அப்படின்னா அது டீமோட வின்னிங் ப்ராபபிலிட்டியை வேறு லெவலில் மாற்றுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெராட் கோயிட்சே இந்த அளவுக்கு வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கார் அப்படின்னா ஸோ நெட்ஸில் கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய பேட்டிங்கை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஸோ இன்னுமே வந்து அவர் ரியல் மேட்ச்லேயும் வாய்ப்பு கிடைக்கிற டைமில் ஒரு 2-3 சிக்ஸ் எல்லாம் பறக்க விட்டார்னா ஸோ கண்டிப்பாக அப்போசிஷனுக்கு மட்டும் இல்லை ஸோ அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலர்ஸ் கண்டிப்பாக வந்து பேட்டிங் அப்படிங்கிறது ஆடும்போது அந்த டீம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜோட எல்லா மேட்ச்குள்ளேயும் வருவாங்க. ஸோ இது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்துட்டு பவுலராக இருந்து ஆல்ரவுண்டராக மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்மளுடைய ஜெராட் கோயிட்சே மாறினார்னா உண்மையாகவே அது ரிமார்க்கபிள் ஒன்றா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஜெராட் கோயிட்சேவோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் பேட்டிங்கை பார்க்கறதுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எந்த மேட்ச்சில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேட்ச் வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நச்சுன்னு பிடிச்சிட்டு நீட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டார் அப்படின்னா தலைவன் கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஆல்ரவுண்டராக ஒரு அங்கமாக இருப்பார். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.